வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேயர் திரு ராமமூர்த்தி ராமநாதன் அவர்கள் கேட்டபடி உப்பு நார்த்தங்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு நார்த்தங்காய் பண்ணுறதுக்கு நான் 2 நார்த்தங்காய்களை எடுத்திருக்கேன். தண்ணியில் இதை கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஊறுகாய் போடும்போது நம்ம யூஸ் பண்ணுற தட்டு, கத்திரிக்கோல், நம்மளோட கைகள் எதுலேயுமே ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். நமக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நார்த்தங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம். அப்போ தான் ஊறுகாய் நல்லா ஊறி வரும் நமக்கு. அதனால் தாராளமாக 3 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகாய் கசப்பில்லாமல் வர்றதுக்கு ஒன்று நம்ம விதைகளை எல்லாமே எடுத்துடணும். 2வது உப்பில் நல்ல தோல் ஊறினாதான் நமக்கு ஊறுகாய் கசப்பில்லாமல் இருக்கும். நல்லா பெசரி விட்டுட்டு இப்போ இதை ஒரு ஜாடியில் போட்டு ஒரு துணியில் வாய் கட்டிட்டு மூடி போட்டு இதை 3 நாள் அப்படியே ஊற விட்டுடலாம். தினமும் எடுத்து இதை ஒரு சுத்தமான கரண்டியில், ஈரமில்லாத கரண்டியில் குலுக்கி விட்டுட்டே இருக்கணும். தினமும் இதை குலுக்கி விடணும். அப்போ தான் பூரணம் பூக்காமல் இருக்கும். 3 நாள் இதே மாதிரி ஊறுகாயை நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 4வது நாள் இதை வெயிலில் காய வைக்கலாம். ஒரு தட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டு நல்ல வெயிலில் ஒரு 3லேருந்து 4 நாள் காய வச்சோன்னா ரொம்பவே சுவையான உப்பு நார்த்தங்காய் ரெடி ஆகிடும். நாலு நாள் கழித்து ஊறுகாய் இந்தளவுக்கு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்ல உப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்தளவுக்கு காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.